டு ஆல். ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துக்குமே, நம்ம கற்பதேஸ் பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அஸ் வெல் அஸ் நம்ம நார்மலா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். சார் பயப்படாதீங்க சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வராதுன்னு சொல்றாங்களே, இந்த சிலபஸ் பேட்டர்ன் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும்னு சொல்றாங்களே, டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல சார், நான் படிக்கலாமா வேண்டாமா, இப்படி எல்லாம் நிறைய கன்ஃபியூஷன். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் கற்பதேஸ் தான் வந்து முழுக்க முழுக்க இந்த புதிய கட்சியினால, புதிய இந்த வரவுனால வந்து என்ன நடக்கும், புதிய அரசு வந்து அமைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அது பார்த்திருந்தீங்க. சோ பயப்படாதீங்க, டோன்ட் பேனிக். இங்க பாருங்க, தேர்தல் உத்தரவாதம் 2026 யார் கொண்டு வந்திருக்கா? தமிழக வெற்றி கழகம் டிவிகே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட வெப்சைட் குள்ள போய் பாத்தீங்கன்னா வந்து தேர்தல் இருக்கும், இதுல தேர்தல் உத்தரவாதம் கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள், கொள்கைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த தேர்தல் உத்தரவாதத்துல பாத்தீங்கன்னா மகளிர், இளைஞர் இப்படின்னு எல்லாமே இதை பத்தி ஃபுல்லா நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் நான் பேசியிருக்கேன். சோ நாங்க ஒரு ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நாங்க வந்து பேசியிருக்கோம். சோ இப்ப போதைப் பொருள் இல்லா தமிழகம், இது ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். போதைப் பொருள் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. சோ இதனால வந்து அதை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா முழுமையாக வந்து பாத்தீங்கன்னா ஒழிக்கப்படணும். தமிழ்நாட்டுல இந்த போதைப் பொருளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கு வரலாம். கல்வி உத்தரவாத திட்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து கொடுக்க போறாங்க, எஜுகேஷன் லோன், கொலாட்ரல் ஃப்ரீல. இதை தாண்டி இதுதான் தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட். இதை கொஞ்சம் தமிழ்ல நல்லாவே கொடுத்துருக்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ் வெர்ஷன்ல. பட் தமிழ் வெர்ஷன்ல வந்து இவங்க கொடுக்கல. ஓகே, இது என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க, டிஎன்பிஎஸ்சி பத்தி தான் பேசியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், குரூப் 4ல போராட்டம் நடக்கும் போதெல்லாம் ஆதரவு கொடுத்த வெகு சில கட்சியில டிவிகேயும் ஒண்ணு, சொல்ல போனா முதன்மையானதுன்னு சொல்லலாம். சோ அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய ரீச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்த இதுக்கு முன்னாடி நடந்த பாதிப்புனால டிவிகேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். ஐ திங்க் சோ. சோ இதுல தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் இது வந்து கொண்டு வந்து, சோ இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு, அதாவது டிஎன்பிஎஸ்சி. சோ சுழற்சி தாமதம், அந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகும்ல. அதாவது ஒரு குரூப் 4க்கும் இன்னொரு குரூப் 4க்கும், ஒரு குரூப் 1க்கும் இன்னொரு குரூப் 1க்கும், ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா, அதை கம்மி பண்ணுவோம். அந்த தாமதம் ஏற்படா வண்ணம் 365 நாட்கள்ல முடிக்கிறதுக்காக, இங்க இதுதான் ஹைலைட்டே, 365 நாள் முடிக்க சட்டப்படியான கால அட்டவணை உருவாக்கப்படும். இது வந்து உத்தரவாதம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நிறைவேற்றலனா இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியை மட்டும் சொல்லல, அதுக்கு முன்னாடி கடந்த இவ்வளவு வருஷமாக 100 வருஷம் தொடப்போகுது டிஎன்பிஎஸ்சி. 96 வருடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சோ 100 வருட பாரம்பரிய இந்த டிஎன்பிஎஸ்சில இந்த மாற்றம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவா இல்லாம ஒரு கரெக்ட் டேட், இந்த டேட் கொடுத்தா அந்த டேட்ல கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி அந்த தாமதத்தை கம்மி பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ் முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா குரூப் 4 மாதிரியான எக்ஸாம் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 4 மாசத்துக்குள்ள எக்ஸாம் வச்சு அங்கிருந்து 3 மாசத்திலே ரிசல்ட், வேலைக்கு போயிடுவோம். இதுதான் வந்து அவங்க சொல்ல வந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7 அல்லது 10 மாசத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகணும். சோ அதுதான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. இதை தாண்டின்னு சொல்லும் போது வேலை வாய்ப்பு தாமத சுழல் நிதி உதவி, இது வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் போர்டு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. 10th வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் மாசத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கப்படுது. ஈவன் டிகிரியே வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 4000 மற்றும், அதாவது டிகிரி படிச்சவங்களுக்கு 4000, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2500 ரூபாய். சோ இந்த அளவு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, சோ அதே மாதிரி பாருங்க, வெற்றி தொழில் பயிற்சி உத்தரவாதம், இப்படி நிறைய இருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனில 75% தமிழர்கள் தான் வேலை பார்க்கணும். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்கு, அமெரிக்கால இருந்து வந்திருக்கு, ஐரோப்பா ஜெர்மன்ல இருந்து ஒரு கம்பெனி வோக்ஸ்வாகன், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய கார் கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கு ஃபோர்ட் கம்பெனி வந்து திருப்பி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில 75% தமிழ் பீப்புளை தான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வைக்கணும். அப்படி வச்சா அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ மானியம் வந்து பாத்தீங்கன்னா 5% மின் கட்டணத்துல இருந்தும் 2.5% ஜிஎஸ்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா குறைக்கப்படும். விளக்கம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? விலக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பில் நமது நல்லாட்சி. சோ இதுவும் வந்து புதிய விஷயம் தான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. படைப்பாளி தொழில், அதாவது கிரியேட்டர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப யூடியூப் தாங்க, யூடியூபர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த பண்றாங்க, அதுக்கு ஸ்கூல் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? 1.5 லட்சம் படைப்பாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதன்மையாக வழங்கு கிரியேட்டர் பெனர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. ஆந்திரப்படர் கேள்விப்பட்டிருப்போம், கிரியேட்டர் கேள்விப்போம். இந்த 2 வார்த்தையும் சேர்த்து
கிரியேட்டர்பிரினர்ஸ் ஸ்கூல்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டா டிஎன்பிஎஸ்சி தான். சோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக அவங்களுடைய மேனிபெஸ்டோலையும் சரி உத்தரவாதம்னு சொல்லியிருக்காங்க. மக்களின் தேர்தல் அறிக்கை உத்தரவாதம்னு சொல்லிட்டாங்க. உத்தரவாதம்னா கேரண்டிப்பா, கேரண்டி கொடுக்குது டிவிகே. அதனாலதான் வந்திருக்காங்க. சோ அதனால பயப்படாதீங்க. சார் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமே அப்படின்னு கேட்டா, இப்ப சிலபஸ் சேஞ்ச் ஆகும், மோஸ்ட்லி பெருசா டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காதுப்பா. இப்ப ஒண்ணும் இல்ல, அதாவது யூனிட் 9 இருந்ததை என்ன பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்கையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்த்து யூனிட் 5 கொண்டு வந்தாங்க. ரைட்டா? தமிழ்நாடு ஹிஸ்டரி இது ஓரியன்டா, கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அந்த நேம் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர்த்து அதே தான் திருப்பி திருப்பி வரும். பெருசா மாற்றம் இருக்காது. நம்ம படிச்சதுதான் படிக்க போறோம். சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய வரலாறு வரைக்கும், அதாவது காந்தி இருந்த வரைக்கும், கான்ஸ்டிடியூஷன் வந்த வரைக்கும், 1950 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லிட்டு பெருசா சேஞ்ச் இருக்காது. பாலிட்டி அதே தான், ஜியாகிரபி அதே தான். பேட்டர்ன் மாறுமா அப்படின்னு கேட்டா மாற வாய்ப்பு இருக்கு. இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல டிஎன்பிஎஸ்சில, நான் டெட் எக்ஸாம் பத்தி பேசல, டிஎன்பிஎஸ்சில தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கும், தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு. சோ அதுல மாற்றம் இருக்கலாம். இப்ப போன தடவை குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள்னு சொல்லிட்டு ஓலச்சூடில் எல்லாம் எடுத்தாங்கல்ல, மேபி இந்த தடவை ஈஸியா கேட்க வாய்ப்பு இருக்கு. கலைச்சொல் இருக்கும், ஃபுல்லா எடுத்துட மாட்டாங்க, கலைச்சொல் இருக்கும், அது ஸ்கூல் புக்ல இருக்கிறது கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சொல்ல போனா அதை முடிச்சு விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஓரியன்டா இருக்கும், நிச்சயமா இருக்கும்னு நம்புவோம். நம்பித்தான் நம்ம வந்து செயல்படணும், நம்பித்தான் படிக்கிறோம். எல்லாத்தையும் வந்து நல்ல எண்ணத்தோட பார்ப்போமே. எத்தனையோ மாற்றம் நடந்திருக்கு, எதிர்பார்த்திருப்போமா? ஒரு பெரிய ஆளுமை கொண்ட இருபெரும் கட்சி, ஓகேங்களா, அந்த கட்சி அப்படி தள்ளி விட்டுட்டு ஒரு சின்ன கட்சி இப்பதான் ஆரம்பிச்சு 2 வருஷம் 35% வாக்குகள் பெற முடியுமா? பெற வாய்ப்பே இல்ல. எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடையாது. 2 சீட்டு வாங்குவாரு, 5 சீட்டு ஜெயிக்கும், 1 கூட வாங்க மாட்டாரு. சொன்னது மாறிச்சுல, 108 வாங்கினாருல. சோ வாய்ப்புகள் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம். நிறைய நெகட்டிவ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தன் இலக்கு மட்டுமே கூறின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி போனாருல்ல, அதை நிரூபிக்கவும் செஞ்சாருல்ல. அந்த மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு நிறைய சுத்திலும் நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவே இல்லையா? உங்க உங்க அறை முழுக்க, உங்க வீடு ரூம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருக்கு, ஒரு சின்ன ஒளி இல்லையா? அந்த சின்ன ஒளி மூலியமாக நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்புவோம், படிக்க ஆரம்பிப்போம். இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, இனிமே படிங்க. அண்ட் இன்னொரு டவுட் இருக்கும், சார் நான் ஸ்கீம் பழைய ஸ்கீம் எல்லாம் படிக்கணுமா இல்ல இந்த ஸ்கீம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க நிறைய ஸ்கீம் வச்சிருக்காங்கப்பா. ஓகே, சோ அரசு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் இருக்கு. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையான ஓய்வூதிய திட்டம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சோ இருக்கட்டும், இதுவும் படிப்போம், பழசையும் படிச்சு வச்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இங்க வந்து கட்சி சார்பாக ஸ்கீம் கேட்க போறாங்களா இல்ல தமிழ்நாட்டின் நலன் சார்பாக ஸ்கீம் கேட்க போறாங்களா? அதுதான் விஷயம். கட்சி சார்பாக கேட்க போறது இல்ல. இது திமுக கொண்டு வந்தது சத்துணவு திட்டமா, மதிய உணவு திட்டமா, அவருக்கு அதாவது எந்த முதல்வர் கொண்டு வந்தாருன்னு இருக்கும், எந்த கட்சின்னு கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தான், அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது அந்த கட்சி. இப்ப வரைக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, இவர் சிஎம் ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டு சிஎம், டிவிகே சிஎம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும். இவர் வந்து டிவிகே சிஎம் கிடையாது. இவர் வந்து காமராஜர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சிஎம் கிடையாது, தமிழ்நாட்டு சிஎம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் இயக்கம் கிடையாது, திராவிட கழகம் கிடையாது, தமிழ்நாட்டின் பெரியார். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் கிடையாது, இந்திய நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் தந்தை. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போற்றப்படுபவர், தமிழ்நாட்டின் சொத்து வேலு நாச்சியார். சோ இந்த மாதிரி இந்த பிக்சர்லயே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சொத்து, நாட்டின் சொத்து. சோ அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவிகே கட்சி முதல்வராக இருக்க போகிறாரா அல்லது தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்க போகிறாரான்னு கேட்டா தமிழ்நாட்டு முதல்வர் தான். திரு ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டின் முதல்வர். அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து மகளிர் உரிமை தொகையில இருந்து எல்லாமே இந்த கட்சிக்கானதுன்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம டிஎன்பிஎஸ்சி யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறது என்னன்னு கேட்டா கட்சி ரீதியா படிக்கல, அரசு ரீதியா படிக்கிறோம். அரசுக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு மக்களே, அதையாவது நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கலன்னா உங்க அப்பா அம்மா, ஏன் அப்பா அம்மா, நம்ம முன்னாடி இருந்த சந்ததி மக்களுக்கு எப்படி புரிய வைக்க? ஓகேங்களா? புரியுதா? நீங்க படிச்சிருக்கீங்க, நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளி சமுதாய கூட்டம், நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அவ்வளவு அறிவாளிகள். நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன புரிதல் இல்லைன்னா ஒரு தேவையில்லாத வார்த்தையில வந்து கமெண்ட் பண்றீங்க, அந்த கட்சியை வந்து எதிர்த்து இந்த கட்சியை வந்து பாத்தீங்கன்னா வேற விதமா சொல்றீங்க. கட்சி இருக்கட்டுங்க, அரசு, கவர்மெண்ட், நம்ம எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர், அந்த மாதிரி யோசிச்சு பேசுவோம். சோ கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம்.
பி பாசிட்டிவ். நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கு இளைஞர்களுக்கு நிர்வாகத்துக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, போலீஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா லீவ் விட போறாங்கப்பா. சுழற்சி முறையில வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. காவலர்களுக்கு ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருந்து பேசியிருக்காங்க. டிஎன்யூ எஸ்ஆர்பில படிக்கிறவங்களும் இதை பாருங்க. இந்த மேனிபெஸ்டோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கு ஜிகினா கலர் போட்டு அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்கு. பட் இது செயல்படுத்தினால் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். செயல்படுத்துவதற்கு வருவாய் ஆதாரம் எங்க இருக்கு? தமிழ்நாடு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில என்ன செய்ய போறாங்க தெரியல. பட் பாப்போம், லெட் வெயிட் அண்ட் சி. இப்பதான் வந்து இந்த விதை முளைக்க துவங்கி உள்ளது. சும்மா நோண்டிக்கிட்டே இருக்க வேணாம், டைம் கொடுப்போம். நிச்சயமா பெரிய ஆலமரமா மாறும் என்று நம்பிக்கையுடன் செயல்படுவோம். நன்றி, வணக்கம். நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத நிப்பாட்டிடக்கூடாது. இந்த யூனிட் 9 இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிரந்தரமானதுதான். காமராஜர் ஐயா பீரியட்ல இருந்து, ராஜகோபாலாச்சாரி பீரியட்ல இருந்து, அதுக்கு முன்னாடி ஓமந்தூர் சார் இருக்கும் போது இருந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிக்கணும். 1000 விளக்கு தொகுதியில மதிய உணவு திட்டம் ஒரு சின்ன லெவல்ல எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சாங்கல்ல, அங்க இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிக்கணும். காலை உணவு திட்டம் வரைக்கும் படிக்கணும். காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டு முதல்வர். டிஎம்கே கட்சியை சார்ந்தவர் கிடையாது, தமிழ்நாட்டின் முதல்வர். சோ அப்ப புரிஞ்சுக்கோங்க மக்களே. சோ இதுதான் நம்ம படிக்க போறோம். சோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, மாற்றங்கள் நடக்க போகுது. சோ கவலைப்படாம படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.